ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய நபர்கள் வங்கிகள் மூலமாக கடன் வாங்குறாங்க. அது வீட்டு கடனாக இருக்கலாம் அல்லது தனிநபர் கடனாக கூட இருக்கலாம். இதுபோல் கடன் தேவைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து வரும் நிலையில் வங்கிகளில் அதிக நபர்கள் கடன் வாங்குறாங்க. ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் வாங்கியதும் அந்த இஎம்ஐ செலுத்த தவறிவிட்டால் எந்தெந்த நடவடிக்கைகள் வங்கி சார்பாக உங்கள் மேலே எடுப்பாங்கன்ற விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வங்கியில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக வீட்டு கடன் வாங்குவோர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருது. சமீபத்திய அறிக்கையின்படி ரூபாய் 75 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள வீடுகளில் வீட்டுக்கடனின் பங்கு 1.5 மடங்கு அதிகரித்துள்ளது. ஆடம்பர வீடுகளை வாங்க மக்கள் வீட்டுக்கடன் வாங்குவது அதிகரித்து வருது. அதே நேரத்தில் இஎம்ஐ பவுன்ஸ் செய்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருது. நீங்கள் உங்களுடைய வீட்டு கடனுக்கான இஎம்ஐயை செலுத்த முடியலைனாக்கா வங்கிகள் சார்பாக உங்களுக்கு ஒரு சில வழிமுறையை தெரிவிப்பாங்க. அதாவது உங்கள் மேலே உடனடியாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் இஎம்ஐ கட்டலை அப்படின்ற விவரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இது ஒரே முறையாக செயல்படுத்துவாங்க கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ரிசர்வ் வங்கி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிசர்வ் வங்கி விதியின்படி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், பணவீக்கம் அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்தில் அதே வருமானத்தில் குடும்பம் நடத்துவதும் வீடு கட்டுவதும் மிக கடினம். இதற்காக மக்கள் பெரும்பாலும் வீட்டு கடனை முன்வைக்கிறாங்க. முன்பு கடன் வாங்குவது பார்த்தீங்கன்னாக்கா தலைவலியாக கருதப்பட்டது. ஆனால் இப்போது அது மிகவும் எளிதாகிவிட்டது. இத்தகைய சூழ்நிலையில் தான் ஒரு வாடிக்கையாளர் வீட்டு கடனில் முதல் தவணையை செலுத்தவில்லை என்றால் வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு வாடிக்கையாளர் தொடர்ச்சியாக 2 இஎம்ஐகளை செலுத்தவில்லை என்றால் வங்கி முதலில் உங்களுக்கு நினைவூட்டலை அனுப்பும். அதாவது எஸ்எம்எஸ் வாயிலாக அல்லது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணியோ தெரிவிப்பாங்க. அதே போல் வாடிக்கையாளர் 3வது இஎம்ஐ தவணையை செலுத்த தவறினால் கடனை திருப்பி செலுத்துவதற்கான சட்டப்பூர்வ அறிவிப்பை வங்கி மீண்டும் அனுப்புவது சாத்தியமாகுது. ஒட்டுமொத்தமாக 3வது இஎம்ஐ செலுத்தாவிட்டால் வங்கி நடவடிக்கை எடுக்கும். சட்ட அறிவிப்புகளுக்கு பிறகும் வாடிக்கையாளர் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் வங்கி வாடிக்கையாளரை கடனை திருப்பி செலுத்துவதற்காக அறிவிக்கும். மேலும் வங்கி கடன் கணக்கை செயல்படாத சொத்தாக கருது, அதாவது என்பிஏ அக்கௌண்டாக மாற்றுது. வங்கிகளில் இந்த காலம் 120 நாட்கள் வரம்பு முடிந்ததும் வங்கி மீட்பு பற்றி சிந்திக்க தொடங்கும். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி வைப்பாங்க, செயல்படாத அக்கௌண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி வாடிக்கையாளர்களுக்கு கடனை திருப்பி செலுத்த போதுமான அவகாசம் உள்ளது. பணத்தை மீட்பதற்கான கடைசி சட்டப்பூர்வ விருப்பம் ஏலமாகும். ஏலத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை கடன் தொகையை ஈடு செய்ய பயன்படுத்தப்படுது. வாடிக்கையாளர் இதையும் தவறவிட்டால் வாடிக்கையாளரின் சொத்தின் மதிப்பிடப்பட்ட மதிப்புடன் வங்கி ஏல அறிவிப்பை அனுப்பப்படுகிறது. ஏல அறிவிப்பை பெற்று 1 மாதத்திற்கு பிறகும் வாடிக்கையாளர் தவணையை செலுத்தவில்லை என்றால் வங்கி ஏல முறைகளை மேற்கொள்ளப்படுது. இருப்பினும் வாடிக்கையாளர் இந்த 6 மாதங்களில் வங்கி அணுகி நிலுவைத் தொகையை செலுத்தி பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தாததன் மிகப்பெரிய தீமை என்னன்னா, வங்கி உங்களை கடன் செலுத்தாதவராக என்று அறிவிக்கிறது. இதன் காரணமாக வாடிக்கையாளர்களின் சிவில், அதாவது கிரெடிட் ஸ்கோர் கெட்டுவிடும். அதாவது மோசமான சிவில் ஸ்கோர் மதிப்பெண் மோசமாக இருந்தால் எதிர்காலத்தில் எந்த விதமான கடனையும் உங்களால் பெற முடியாது, கடினமாகிவிடும். நீங்கள் ஒருவேளை வங்கி மூலமாக கடன் வாங்கியிருந்தாலும், ஏதாவது நிறுவனத்தில் வங்கி கடன் வாங்கியிருந்தாலும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஆர்பிஐ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3 முறை அவகாசம் வழங்கப்படுது. ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்டலைனாக்கா உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு எஸ்எம்எஸோ இல்லை கால் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுவே 2வது இஎம்ஐ நீங்கள் கட்டலைனாக்கா உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி கேட்பாங்க. அதுவே நீங்கள் 3வது இஎம்ஐ கட்டலைனாக்கா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரசாங்கத்து மூலமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வங்கி ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு உங்களுடைய சொத்தை ஏலம் விடுறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு கொண்டுவாங்க. அதுலேயும் நீங்கள் கண்டுக்கலனாக்கா உங்கள் சொத்தை அவங்களே ஏலம் விட்டுருவாங்க. ஏலம் விட்டு அதில் இருக்கக்கூடிய பணத்தை இஎம்ஐ போக மீதி உள்ள பணத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பேங்கோட ரூல்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வங்கியிலும் அதுக்கு பிரகாரம் நீங்கள் லோன் வாங்க முடியாது. ஏன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் மொத்தமாக மோசம் பண்ணிடுவாங்க. எந்த வங்கியிலுமே நீங்கள் போய்ட்டு கடன் வாங்க முடியாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் பாதிக்கும். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படுறப்ப எந்த ஒரு லோனுமே நீங்கள் எடுக்க முடியாது. எந்த நிறுவனத்திலுமே நீங்கள் வாங்க முடியாதபடி செஞ்சுருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஒரு நிலைமை. ஸோ அதனால் இஎம்ஐ கரெக்டாக கட்டுங்க. இதுவே பர்சனல் லோன் வாங்கினவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சூரிட்டி யாராவது சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி கேட்பாங்க. சூரிட்டியை கட்டினவங்களுக்கு உங்களுடைய நீங்கள் நாமினி பண்ணவங்க அமௌண்ட் கட்டலை, அதனால் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்க யாராவது சூரிட்டி சைன் பண்ணினாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை பொதுமக்களுடைய மக்கள் இதை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரிட்டி நிலத்தை மூலமாக கடன் வாங்கினவங்க இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது போல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடும். கடைசியாக அரசாங்கத்தின் மூலமாக ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, அந்த லோன் எடுத்தவங்க அந்த லோனுக்கான சூரிட்டி இருக்குல்ல, அந்த இடமோ இல்லை பாண்ட் பேப்பரோ இல்லை வீடோ இருந்தால் அதை ஏலத்தின் மூலமாக விடப்பட்டு அதில் இருக்கக்கூடிய பணத்தை லோன் மீதி அமௌண்ட் போக அந்த தொகை அந்த பயனாளிகள் வழங்குறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா லோன் வாங்கினவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி
குறைந்தது லோனை தவிர்ப்பது நல்லது என்ன கேட்டால். ஸோ லோனை கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அதை வந்து எப்படி கரெக்டாக இஎம்ஐ கட்டணுன்றதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூபா நீங்கள் கட்டலனாலும் உங்களுக்கு வந்து செக் பவுன்ஸ் சார்ஜ் போட்டுருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போது நீங்கள் தான். ஸோ லோன் வந்து இப்போ வாங்குறது ஈஸியாகிடுச்சு. ஆனால் முன்னோடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி லோன்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கால்லேயே வந்து லோனை வாங்கிடலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களால் அந்த லோனை வந்து திருப்பி செலுத்தவில்லைன்றா பேங்க்கு தான் ரொம்ப லாபம். ஸோ இதனை உதாரணமாக காட்டி தான் லோன் வந்து அதிகமாக இப்போ வந்து வழங்குறாங்க. ஸோ அதனால் லோன் வாங்குறவங்க கண்டிப்பாக உஷாராயிருங்க. இஎம்ஐ கரெக்டாக கட்டிக்கிங்க. இஎம்ஐ கட்டலைன்னா இதுதான் உங்களுக்கு நேரிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது லோன் வாங்க போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது லோன் வாங்கினா உங்களுடைய அனுபவத்தை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.